நீ பெருசா இவ்வளவு மீசம் போட்டு மோடி அவர்களே, மோடிஜி அவர்களே நாங்க வந்து அவர்கிட்ட தொங்கிட்டு இங்க அங்கிள் ஸ்டாலின் அப்படிலாம் வந்து மரியாதை குறைவா பேசுறல்ல. உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா அமித்ஷா? நீ பேசி மோடியை தானே கண்டிச்சு பேசுறதா சொல்ற, ஏன் உன்னை கண்டிக்கல? நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. ஏங்க பேசுறது நயினார் நாகேந்திரன் இவரு இங்க வரைக்கும் உதயநிதி வரைக்கும் பேசுறாரு இல்ல. ஏன் வந்து விஜய் பத்தி ஒரு வார்த்தை பேசல அமித்ஷா? ஏன் பேசல? யோக்கியதை என்னங்கிறது அமித்ஷாவே வெளிப்படுத்திட்டு போறாப்ல. விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதி. அவரோட நோக்கம் என்னன்னா, அவர் இந்த அரசியல்ல வர்றதுங்கிறது வந்திருக்கிற சூழல் என்னன்னா, அவரோட நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அவர் வர்றாரு. அப்ப இந்த திமுக எதிர்ப்புங்கிறது எல்லாரும் பண்றாங்க. அண்ணா திமுக பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. இப்ப சீமான் உட்பட எல்லாரும் பண்றாங்க. ஆனா அதுவாகவே அது இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள் திராவிட இயக்க எதிர்ப்பு மேல கொண்டு வந்த அரசியல் எதுவுமே வெற்றி பெறல. நீங்க அண்ணா திமுக போனதுக்கு பிற்பாடு பல்வேறு நபர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. திராவிட எதிர்ப்புங்கிற பேர்ல சீமான் உட்பட சக்சஸ் ஆகல. திராவிட கான்செப்டுக்குள்ள இருந்தவங்க தான் ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்தாங்க. திராவிட ஐடியாலஜி இல்லாட்டி கூட அண்ணாவை ஒத்துக்கிட்டு, பெரியாரை ஒத்துக்கிட்டு, திராவிடங்கிற கான்செப்டை ஒத்துக்கிட்டு இருந்ததுனால விஜயகாந்த் கூட லைம் லைட்டுக்கு வந்தாரு. நீங்க அண்ணா திமுகவுக்கு அப்புறம் இப்ப பெரிய கட்சியாக நீங்க பார்க்கப்பட்டதுன்னு சொன்னா விஜயகாந்த். அதுக்கு முன்னால பெருசா பார்க்கப்பட்டது வைகோ பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா திராவிடத்துக்குள்ளாரே இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு திராவிடத்துக்குள்ளே இருந்ததுனால வந்தது. அதற்கு பின்னால் வந்த சீமானோ யாரோ இருந்தாலும் சரி, யாருமே திராவிட எதிர்ப்பு பெரியாரே சரி கிடையாதுன்னு சொன்னவங்களுக்கு போனி ஆகல. ஜாதி கட்சியா மாறினாங்க. அப்படி இல்லைன்னா சீமான் மாதிரி குறைந்த அளவில். கமலஹாசன் கூட திராவிடம்லாம் உள்ளடக்கின ஒரு கட்சி. கமலஹாசன்லாம் ஒன்னும் அவர் கட்சியா ஒன்னும் செல்வாக்கு பெறல. இப்பதான் திராவிட கான்செப்டுக்குள்ள வர்றாரு. இதெல்லாமே அவர் தீவிரமா திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு தலைவர் முதலமைச்சருக்கு எதிராக கடுமையாக மிக மோசமான வார்த்தைகள்லாம், விஜயை விட மோசமான வார்த்தைகள்லாம் அவர் பேசதான் செஞ்சார். அன்னைக்கு அவருக்கு மாற்றம் வந்திருக்குது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். திரும்ப அதை நான் ரஜினி வரும்போதும் சொன்னேன், கமல்ஹாசன் வரும்போதும் இதை தான் சொன்னேன். நான் என்ன சொன்னனோ அது நடந்தது. ரஜினி அரசியலுக்கு வந்த போது கூட நான் சொன்னேன், இதெல்லாம் பேசும்போது கூட இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன். ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நான் சொன்னேன். எல்லாம் பேசுவார், கடைசி நேரத்தில் வரமாட்டாருன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அவருக்கு வந்து அரசியலுக்கு வருவதன் மூலமாக சினிமாவில் நடிப்பதை விட கூடுதல் லாபம் இருந்தால் அரசியலுக்கு வருவாருன்னு சொன்னேன். அதனால அவர் ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு பல கோடி சம்பாத்தியம் வருது. அதை விட்டுட்டு இங்க வந்தாருன்னா அதை விட லாபம் இருக்கணும். லாபம் இல்லைன்னா அவர் வரமாட்டாரு. இதை விட லாபமா வரும், ஸ்பான்சர் வரும்னா வருவாரு. அதுவும் போயிடுச்சுன்னா வரமாட்டாருன்னு சொன்னேன். நான் சொன்னதுதான் நடந்துச்சு. அதே போல இப்ப விஜய் இப்ப வராருன்னு சொன்னா அவருக்கு சினிமாவோட இங்க லாபம் இருக்கு, அதனாலதான் வர்றாரு. இல்லாட்டி அவர் வரமாட்டாரு. எவனாவது வருவானா? கோடிக்கணக்கில் ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, செல்வாக்கு பெற்று இருக்கும்போது, ஸ்டாரா இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியல நஷ்டத்துக்காக ஒருத்தன் வருவானா? நன்றி கடன் பட்டிருக்கு. யாருக்கு நன்றி சொன்னீங்களா? அந்த அப்பாவி ரசிகர்கள் முண்டு கட்டா தூக்கி அடிக்கிறதா, வெயில திப்பாட்டி வைக்கிறதா? அதான் என்ன நன்றி கடன் அதுல இருக்கு? என்ன நன்றி கடன் இருக்கு? நீ மோடி அரசினால் உன் ரசிகர்கள் வாழ்க்கை, நீங்க தமிழக மக்கள் வாழ்க்கை திமுக விட்டுருங்க. இந்த மோடி அரசு கொண்டு வந்த திட்டங்களால் உன் ரசிகரோட வாழ்க்கை எவ்வளவு நிலைகுலைஞ்சு போயிருக்கு தெரியுமா? அதை பத்தி நீ பேசு, அதுக்கு எதிராக பேசு.